Hi friends, welcome to JJ Embroidery and Stitching. இன்னைக்கு நாம பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹெம்மிங் ஸ்டிச். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேசிக் ஹேண்ட் ஸ்டிச். ட்ரெஸ் ஹெம், சாரி எட்ஜஸ்க்கு, துப்பட்டா, ஸ்கர்ட், பேண்ட், பாட்டம் மாதிரி எட்ஜஸ்க்கெலாம் நீட் ஃபினிஷ் பண்ற இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்க்கு தேவையான ஸ்டிச்சஸை பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஒரு பாப்லின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. பாப்லின் இல்லைன்னா நீங்கள் லைனிங் துணி கூட எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு காட்டன் தான் வந்து பெஸ்ட்டு. நான் வந்து பாப்லின் துணி தான் எடுத்திருக்கேன். ஸோ பாப்லின் துணி எடுத்துட்டு 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 10 இன்ச் மெஷர் பண்ணி ஒரு ஸ்கொயர் பீஸாக நான் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 10 இன்ச் ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப் எப்படி மடித்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த 10 இன்ச் ஃபேப்ரிக்கில் 1 இன்ச் 4 சைட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸுமே நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனை டச் ஆகிற மாதிரி இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே மடிங்க. மடிச்சுட்டு கையை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அகைன் திரும்பவும் நீங்கள் இன்னொரு மடிப்பை மடிங்க. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஹேண்ட் கர்ச்சீஃப் மடித்து ஹேம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கான்ட்ராஸ்டான த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட்டுக்கு ப்ளூ கலர் த்ரெட் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இது. நீடில் ஃபோல்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சமாக அந்த துணிக்குள்ளே த்ரெட்டை மட்டும் எடுத்து ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும். அதனால ட்ரெஸ் ஃபினிஷிங்க்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஸ்லோவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீடை விட நம்மளுக்கு நீட்னஸ் தான் முக்கியம். ஹெம்மிங் ஸ்டிச்னா கிளாத் எட்ஜ் ஓப்பன் ஆகாமல் செக்யூர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து ட்ரெஸ்ஸுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். சாரி ஃபால்ஸ், ஸ்கர்ட், ஃப்ராக், டாப், ஸ்லீவ், பாட்டம் இப்படி நிறைய பிளேஸில் நம்ம இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் ஃபோல்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். கிளாத்லேருந்து கொஞ்சம் த்ரெட் மட்டும் எடுத்து ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் கேப் எல்லாமே ஈக்குவலாக நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் இது ஃபினிஷிங் க்ளீனாக இருக்கும். ரொம்ப ரஷ் பண்ணாமல் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் எப்படி ஸ்டிச் போடுறேன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே நல்லா வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச் நல்லா வரணுன்னா டெய்லி நம்ம ஒரு 10 to 15 minutes நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு முக்கியம் கிடையாது. நீட்டாக கரெக்டாக ஸ்டிச் போடுறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் ஹேண்ட் மூமெண்ட் நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸ்டிச் போடும்போது கிளாத்தை ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ஃபினிஷிங் நம்மளுக்கு நல்லா வரும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நீடில் ஊசி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் ஒர்க் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம த்ரெட்டு கலர் வந்து மேட்சிங்காக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச் கேப் எல்லாமே
ஒரே சைஸில் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம ஓவராக பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இழுக்காதீங்க. அதே மாதிரி ஓவர் லூஸாகவும் நீங்கள் விட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்சுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன ஒரு துணியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தானாகவே வரும். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டிச்சோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும். சின்ன டாட் மாதிரி தான் தெரியும். அதனால இது ட்ரெஸ் ஃபினிஷிங்க்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்டிச்சு. பார்க்க நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்கில் பாருங்கள். அந்த ஃபினிஷ்டு இதை பாருங்கள், நல்லா டாட் டாட்டாக இருக்கும் ஃபைனல் ஃபினிஷிங். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஹெம்மிங் ஸ்டிச் பார்க்கலாம். த்ரெட்டை இப்படி ரொட்டேட் பண்ணி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்படி ரெண்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹாஃப் இன்ச்சுக்காக நம்ம ஃபோல்டு பண்ணி பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம ஊசி இந்த கிளாத் கடியிலிருந்து அப்படியே எடுத்துட்டு, இப்போ பாருங்கள், நான் ஹாஃப் இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் துணியில். இப்போது நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு அந்த ஊசி வந்து உள்ளே விட்டுட்டு, இந்த பக்கத்தில் இருக்க நூல் வந்து அந்த ஊசிக்கு மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி அப்படியே நீங்கள் போட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்துடும். நான் பண்ணுறது நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். நான் வந்து ஊசி விட்டுட்டு அந்த நூல் எடுத்து நம்ம அந்த நீடிலுக்கு மேலே போட்டுருக்கோம். ஓகேவா? அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாத் எட்ஜ்னால் நல்லா ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு அன்இவனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் வராது. இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் துணி இழுத்தா கூட துணி உங்களுக்கு வந்து சுருங்காது. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஜஸ்ட்டு நம்ம அந்த நீடிலுக்கு மேலே இந்த நூலை எடுத்து விடுறோம், அவ்வளோதான். பிடிச்சு நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துடும். இப்போ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் டெய்லரிங் பேசிக்ஸ், எம்ப்ராய்டரி டிப்ஸ், ஸ்டிச்சிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஜே எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டிச்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.